ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய மேற்படிக்கு மிக முக்கியமானது கீழ்ப்படி. கீழ்ப்படியில் இருந்துதான் மேற்படிக்கு போக முடியும். கீழ்ப்படியில் ஒரு மனிதன் 12வது படியில கால் எடுத்து வைக்கிறதுனா அது இயலாத ஒரு காரியம். கீழ்ப்படிதான் ஜனங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். ஏனென்றால் ஆதியிலே மனிதன் ஆசீர்வாதத்தை இழந்ததே கீழ்ப்படியாமல் போனபடியால்தான். நாம் சில நிலையில நினைப்போம், இது சின்ன காரியம் தானே, இது பரவாயில்ல, இது நார்மலா இப்படி செய்யலாம், இதுக்கு ஆண்டவர்களை கேட்க அவசியம் இல்லை, இதுக்கு ஆண்டு என்ன நினைக்கிறார் என்று சொல்லி நாம் அதை ஆராய்ந்து பார்க்க அவசியம் இல்லை என்று சொல்லி நினைப்போம். ஒரு சிறிய ஒரு கீழ்ப்படிதல் கூட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இந்த ஆதாம் ஏவாளு நான் சொன்னது ஒரு சிறிதான ஒரு காரியம் போலதான் தோன்றும். இதை சாப்பிடாத எல்லாத்தையும் சாப்பிட சாப்பிடாது, அவ்வளவுதான். அவர்கள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இது ஒரு சிறிய காரியம் தானே, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இது சாப்பிட பெரிய காரியமா என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அந்த கீழ்ப்படியாமல் போன காரணத்தின் நிமித்தமாக இந்நாள் வரைக்கும் பூமியில் அனைத்து ஜனங்களும் பல்வேறு விதமான பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அதில் பங்கெடுத்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படியாமல் போன இந்த மனித குலத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டு இந்த பூமியிலே அவர் மனிதனாக தான் பிறந்து இந்த பூலோகத்திலே கடந்து வந்தார். அவர் வந்ததுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இழந்து போனதை தேடவும் இதற்கு தான் ஆண்டு வந்தார். அவருக்கு எது தேவை என்பதற்காக அவரும் வரல. அவர் இந்த பூமியில வந்ததான நோக்கம், இந்த மனிதன் சமாதானத்தை இழந்தான், நிம்மதியை இழந்தான், பாதுகாப்பை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான். அவன் நிறைய தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு நிராதரவாக அவன் தள்ளப்பட்டு விட்டான். இந்த நேரத்தில் இவன் ஒரு காரியத்தை உணர்கிறான், என்னை யார் விடுதலையாக்குவான் என்று உணர்கிறான். இந்த பூமியிலே மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் அநேகரை பிடிக்கும் போது அவர்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எந்த ஒரு மனுஷனும் பொல்லாத ஆவியோடு இருப்பதை விரும்புவதே இல்லை. ஆனால் இவர்கள் விரும்பாவிட்டாலும் நிறைய ஜனங்களை இந்த பொல்லாத ஆவி என்ன செய்கிறது, ஆட்டி படைக்கிறது. இவைகளிலிருந்து விடுதலை வேண்டுமானால் எந்த மனிதனாலும் விடுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் மனிதனுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு இந்த மனிதன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் கடந்து வந்த நோக்கத்தை செய்து முடித்தார். தாவீது சொன்னாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது. மனிதர்களுக்காக, மனிதனுடைய நிம்மதிக்காக, மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக, மனிதனுடைய விடுதலைக்காக நான் செய்ய வேண்டியதான அனைத்து காரியங்களையும் நான் சிலுவையில் செய்து முடித்து விட்டேன். இதை நான் செய்து முடித்து விட்டதற்கு பிறகு நீங்கள் சங்கடத்தோடு இருக்க அவசியம் இல்லை, நீங்கள் சாத்தானால் கட்டப்பட்டிருக்க அவசியம் இல்லை, நீங்கள் கண்ணீரோட அவசியம் இல்லை, நீங்கள் வேதனைப்பட அவசியம் இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில வெற்றி சிறந்து விட்டேன், சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டேன், இவருடைய விலங்கினங்களை சிறுவனுடைய மரணத்தினால் மாற்றிவிட்டேன். எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்காக என்ன செய்வேன், நான் சம்பாதித்து சிறுவையில் வைத்திருக்கேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த ஆண்டவர் மறுபடியுமாக நாம் இழந்து போன எல்லாவற்றையும் தர வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிகிறது யாருக்குமே
சொல்லுங்களா? சிறியவர்களை இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கீழ்ப்படிவது பிடிக்கிறது இல்லை. நாம் நினைக்கிறோம் எனக்கு தான் எல்லாரும் கணவன் நினைக்கிறார், யாரும் கீழ்ப்படியணும். மனைவி நினைக்கிறா கணவன் தான் கீழ்ப்படும். யாருக்கு கீழ்ப்படுகிறது யாருக்குமே தெரியல. எல்லாருக்கும் சட்டம் இங்கே இருக்கு. சட்டம் பைபிள் இருக்கு. யாருக்கு யார் கீழ்ப்படியணும், எதற்கு கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், இது எல்லாமே சட்டம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால் நான் என்கிறதான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. நான் என்கிறதான ஒரு இருக்க இல்லையா? சின்னதுல இருந்து பெரியவங்க வரை இந்த நான் என்கிறதற்கு ஒரு கேடு வந்தா நாம ரொம்ப கோபப்படுவோம். நான் எப்படியா, என்னுடைய புத்தி எப்படிப்பட்டதான புத்தி, என்னுடைய அறிவு எப்படிப்பட்டதான அறிவு, நீ என்ன இப்படி பேசலாமா அப்படி என்று சொல்லி நமக்குள்ள பெரிய கஷ்டங்கள் வருகிறது, வேதனை வருகிறது, கோபம் வருகிறது. ஆனா ஒரு மனுஷன் தாழ்மை உள்ளவனாக இருந்தால் அவருக்கு கீழ்ப்படுதலின் சுபாவம் தானே வந்துவார். வேதம் சொல்கிறது ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்னடிக்கிறார். கிருபை யாருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். கிருபை எல்லாருக்கும் வேணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்க. ஆண்டவரே காலையில ஒரு கிருபையா என்னை என்ன ஆக்கும், கிருபையா திருப்தியா. இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆகாது, திருப்தியாகுமா? திருப்தியாகுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் ஒரு பையன் பைக் வாங்கியிருக்கான்னா இந்த பைக் ஆர்டர் தந்திருக்கிறது போதும் நினைப்பாரு. கண்ணால எல்லாம் இருக்கும். 2 லட்சம் ரூபாய் பைக். அந்த 2 லட்சம் ரூபாய் பைக் ஓட்டிட்டு கேட்டா 5 லட்சம் ரூபாய் பைக். அந்த 5 லட்சம் ரூபாய் பைக் ஓட்டிட்டு பார்த்தா 25 லட்சம் ரூபாய் பைக் இருக்காது. மனுஷனுக்கு காண்கிறதுனால என்ன ஆகுறது இல்லை, திருப்தி ஆகுறது இல்லை. உலகத்துல காண்கின்ற எல்லாம் பைக் மட்டும் அல்ல, பயன்படுத்துறதான வாகனம் மட்டும் அல்ல, நான் பயன்படுத்துறதான எத்தனையோ விதமான பொருட்கள் இருக்குது. அவைகள் எல்லாவற்றின் மேலையும் நமக்கு என்ன வருகிறது இல்லை, திருப்தி வருகிறது இல்லை. ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு திருப்தி அடையும்படியாக உடைய கிருபையை அளவில்லாமல் செய்ய பாருங்க. பணம் ஒரு அளவு தான் நமக்கு பயன்படும். அதுக்கு அப்புறம் அந்த பணம் இருக்குமா அதுதான் நமக்கு வேதனை. அந்த பணத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பணத்தை என்ன செய்யணும், 24 மணி நேரமும் அந்த பணத்தின் மேலேயே சிந்தனை, அந்த பொருளின் மேலேயே சிந்தனை. இதுதான் மனுஷனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையினால் திருப்தியாக சொல்லுகிற தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அதிகமாக கிடைக்கும். இந்த தாழ்வுள்ளதான ஜனங்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், கீழ்ப்படி முடியும். முதலாவது நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படி. அடுத்தபடியாக அது எல்லாருக்கும் தெரியும், அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வேதம் சொல்கிறது அல்லவா, உபாகமம் 28:1-14 வரைக்கும் குறித்து வைத்து வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் வரமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா உண்மை தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் எதுக்கு நடக்கிறாங்க? ஏசாயாவில் சொல்லப்படுகிற சிறுமைப்பட்டு ஆவியோடு கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்த்தேன். தேவன் என்ன சொல்றார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார், சில காரியங்கள் என்னுடைய மனசோடு போகாது. அவர் நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும், ரொம்ப கனமாக இருக்கும். சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, உன் மனைவி உனக்கு வேண்டாம், அவளை விட்டு என் குடும்பத்தில் அத்தனை பேர் சொன்னாங்க. என் தகப்பனார் சொன்னார், என்னுடைய தாயார் சொன்னார், என்னோட உடன்பிறந்தவங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த சகோதரன் இந்து குடும்பத்துல இருந்து மறந்திருக்கிறதா நபர் தான். ஆனால் இந்த மனைவியுடைய நடவடிக்கையினால எல்லாரும் சொல்றாங்க வேற திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல நான் தொட்டு திருமணம் முடிச்சிட்டேன், இதுதான் எனக்கு மனைவி, என்னன்னா நான் இந்த மனைவி விட்டு இன்னொரு மனைவி முடிக்கவே மாட்டேன். ஆனால் அவருடைய பெற்றோர்களும்
ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன நாங்க சொல்றோம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு நாம் பயப்படுறோம். மாம்சீகத்துல சில காரியங்கள் நமக்கு விருப்பமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக வந்து சொல்லுவார். இந்த விருப்பத்திற்கு மாறாக வந்து சொல்லும் போது நாம் அதை கேட்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படுகிறது. வேதாகமத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிடிக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேடி வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வீட்டில் வந்து எழுதி போடுகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாகனத்தில் எழுதி போடுகிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கான நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றான எண்ணம் இன்னைக்கு அநேகருக்கு கிடையவே கிடையாது. இந்த கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமை நாம் நினைக்காமல் இருக்கவே முடியாது. நாம் அனைவரும் நினைக்கிறோம் அல்லவா, ஆபிரகாம் வெள்ளியும் வருமான சீமானா இருந்தான். ஆண்டவரே என்னை இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தபடி ஆசீர்வதியும் என்று சொல்லி அனைவரையும் நாம் நினைக்கிறோம், விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை நாம் பார்ப்பதற்கு வந்து தவறி விடுகிறோம். நாம் ஆண்டவரிடத்துல அவர் வார்த்தையை சொல்லும் போது எதற்கு எப்படி என்று சொல்லி அநேக கேள்விகளை ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம், உன் இனம், உன் ஜனம் எல்லாவற்றையும் விட்டு நாம் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. இது எவ்வளவு கஷ்டமானது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஊரை விட்டு, உங்களுடைய இனத்தை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு தனியாக ஒரு இடத்துல போய் ஜீவனம் பண்ண வேண்டுமானால் அது மிக கடினமான ஒரு காரியம். இந்த ஆபிரகாம் அவன் இருந்ததான தேசமெல்லாம் பட்டணம். அவன் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் சொல்ற, அந்த பட்டணத்தை விடு, அந்த வசதியை விடு, அந்த இனத்தை விடு, உன்னுடைய குடும்பத்தை விடு, நாம் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. இவன் கேட்டுக்கலாம் ஆண்டவர் இடத்துல. ஏன் அந்த போக சொல்லி கேட்டுக்கலாம? இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணுறதாங்க ஒரு தொழில் செய்கிறதா ஒரு மனிதன். அந்த குடும்பத்தில் இருந்து இந்த ஆபிரகாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் தான் ஆண்டவர் அறியாத குடும்பமாக இருந்தது. அது இருந்துதான் ஆண்டவர் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் மகா பெரிய கிருபை. நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அது இல்லையே இது இல்லையே சொல்லி நீங்கள் நினைக்கிறதா? நீங்கள் என்னுடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவர் அறியல, இயேசுவை அறியல, மெய் தெய்வத்தை அறியல. ஆனா ஆண்டவர் என்னை தேடி வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்தி என்னை அந்த மாபெரும் தேவனை அறிய செய்திருக்கிறாரே, இது எவ்வளவு பெரியதான ஒரு பாக்கியம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும், ஆனா ரொம்ப நினைக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும் எனக்கும் கிறிஸ்துவ இடம் இல்லை. கிறிஸ்தவனா இருக்கிறபடினால நீங்க ஆண்டவருக்காக வாழ்க்கை நம்பி விட முடியாது, சொல்லி விட முடியாது. நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, கோயிலுக்கு வரீங்க, அதெல்லாம் வர்றாங்க, அவ்வளவுதான். நீங்க வரலாம் வர மாட்டாங்க. நீங்க வரும்போது வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, புறப்படி வருவாங்க. அதனால உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லிவிட முடியும். கிறிஸ்தவனாக மாறுவது என்பது அது ஒரு அனுபவபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை. இந்த அனுபவத்திற்குள்ள ஒரு மனுஷன் கடந்து வரணும். சிலர் சின்ன வயதுல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து விட்டு சாகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலே மறித்து போய்விடுகிற அநேகர் உண்டு. எத்தனை பிரச்சனை கேட்டால் நீங்க அநேகருக்கு என்ன வராது? மனதிருந்தல் வராது. ஆண்டவர் எத்தனை பேசியும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? மனதிரும்ப மாட்டாங்க. வேதம் சொல்கிறது, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு ஒரு முறை சொன்னாலே கேட்டோம். நீங்க உரைக்கலாம் கேட்டோம். ஒரு மாட்டுக்கு ஒரு நல்ல மாட்டுக்கு கொஞ்சம் கெட்ட மாடுமா, ரெண்டாவது சொல் அதோட கொஞ்சம் கெட்ட மாடுமா, மூணு. அதுக்கு மேல சூடு வச்சு அவசரம் இல்லாது. அதுக்கு மேல நீங்க எத்தனை சூடு வச்சாலும் என்ன செய்யாது. ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு? மரத்து போச்சு. சரியா? மரத்து போச்சு. இருதயம் மரத்து போச்சு. என்ன மனம் திரும்பவே திரும்பாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அனுபவத்தை கொடுத்து வந்தாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு. யசூரன் ஒரு பெயர் கொடுக்கிறாரு. என்ன பேர்? யசூரன். யசூரன் கொடுத்து ஸ்தூலித்த போது அவன் என்னை மறந்தான். யசூரன் என்றால் அர்த்தம் ஒரு நல்ல பேர் தான்.
யசோபிரதான வார்த்தைக்கு நேர்மையான அர்த்தம் தான். ஆனால் இவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகின போது இவனுக்கு என்ன வந்துச்சு? கொழுப்பு வந்து அவன் ஸ்தூலித்து தேவனை மறந்தான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு நினைக்கலாம், நான் ஆண்டவரை மறந்தா எப்படி இங்க வருவேன்னு சொல்லி. ஆண்டவரை மறந்துட்டு இருக்கிறது அனைவருங்க இருக்கிறீங்க. கோயிலுக்கு வருகிறபடியால் ஆண்டவர் நினைக்கிறேன் சொல்லி சொல்ல முடியாது. ஆண்டவரை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். செய்ய முடியுமா? ஒரு தாயார் ஒரு மகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஒரு பட்டணத்தில் நம்முடைய மகன் போயிருக்கிறாங்க. பொதுவா நாம போலாம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனா நம்முடைய மனம் வசதியானவர்களை தேடும். ஏன்னா வசதியான வீட்டுக்கு போனா நமக்கு வசதி கிடைக்கும். வசதியான வீட்டுக்கு போனா நமக்கு உபசரணம் கிடைக்கும்னு சொல்லி நினைப்போம். வசதியான வீட்டுக்கு போவதற்கு விரும்புவாங்க. அந்த தாயார் சொல்றாங்க, அந்த பட்டணத்துல உறவுகள் வசதியானவங்க. அந்த தாயார் சொல்றாங்க, இன்னும் நம்ம மருத்துவமனையில சுகவீனமாக இருக்கிறாங்க, கட்டாயம் நீ பார்த்துக்கலாம். மகன் சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு சரீரம் வந்து ஒத்துழைக்கலை, சரீரம் வந்து ரொம்ப பிரயோகமா இருக்கு, என்னால் போக முடியாதுன்னு சொல்லி. ஆனா தாயார் மறுபடியும் சொல்றாங்க, இல்ல நீ கட்டாயம் அந்த சுகவீனமானவங்களை சாதித்துக் கொண்டுதான் வர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுதான் நம்முடைய மாம்சீகம் சொல்லும், நல்லா இருக்கிறவங்களை போய் பார்க்க சொல்லும். ஆனா ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது உண்மையானா வேதம் சொல்கிறது, நான் வியாதியாக இருந்து என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்போ எப்போ ஆண்டவரை வியாதி இருந்து சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியதில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ சொன்னாங்க. எனக்கு இவங்க அந்த நேரத்தில் தேவனுக்கு தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை தொட்டுச்சு. சில நன்மைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது அல்லவா? தேவனே அவருடைய இதயத்தில் இருந்து அவர்களை இயக்கி உங்களுக்கு நன்மை செய்ய சொல்லி அவர்களை தூதராக அனுப்பியிருக்கிறார். இது நாம் நினைக்கிறதே இல்லை, நாம் அவங்களை நினைப்போம். எந்த மனிதன் மனமறிந்து அவளை ஈஸியாக நன்மை செய்துவிட முடியாது. ஆண்டவர் அனுப்பி வைப்பார். ஒரு வழியில் அடையும் போது இன்னொரு வழியில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்பி வைப்பார். அதே போல நாம ஏழைகளுக்கு செய்கிறதான உதவி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11-13 நினைக்கிறேன். இதை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வசனம் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் அறியாமல் சிலர் தேவதூதரை உபசரிச்ச எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யாரை தேடி போறோம்? பணக்கார உங்களுக்கு எவ்வளவு அசட்டை பண்ணினாலும் அவங்க கிட்ட தான் தேடுறோம், அவங்க உதவி தான் தேடுறோம், அவங்ககிட்ட தான் பேச விரும்புகிறோம். ஆனால் ஏழைகளிடத்துல பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யல விரும்புறதே இல்லை. ஏழையோடு யார் இருக்கிறா? இந்த உலகத்தில் ஏழையா இருக்கிறவன் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக வந்திருக்கிறான். ஏழைக்கு சகாய ஆண்டவர் தான். ஏழை ஆண்டவரோட இருக்கிறான், ஏழை ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறான், ஏழை ஆண்டவருக்கே முதலிடம் கொடுக்கிறான். அவனுடைய இருதயத்துல பிரதான இடத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆண்டவர் அல்லாம எனக்கு நன்மை செய்த பூமியில ஒருவருமே இல்லை, எனவே நான் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறான். ஆனா அவர்களைத்தான் நாம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம், அறியாமல் தேவதூதர்களை உபசரிக்கிறோம். சரி, அப்ப நம்முடைய மனது சொல்கிறது, நம்முடைய இதயத்திற்கு ஏற்றபடியான காரியங்களை செய்ய நம்முடைய மனது சொல்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நேர மாறி சொல்லும் போது நம்மால் அதற்கு கீழ்ப்படிய முடியுமா? முடியுமா? முடியல. இதுவரை முடியல. நான் ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிய எனக்கு என்ன தரங்க? உலகத்துல ஒன்றுமே நம்ம வந்து கொண்டு போக ஐயோ இன்னைக்கு சிலருடைய இருதயம்
அவர்களை போல வாழ முடியல, இவர்களை போல வாழ முடியல. அவர்கள் வச்சிருக்க கார் இல்லை, அவர் வச்சிருக்க வீடு இல்லை, அவர் வச்சிருக்கிற வாகனம் இல்லை, அவர்கள் வச்சிருக்கிற கண்ணம் இல்லை, அவர் வச்சிருக்கிற சேலை இல்லை, அவருக்கு இருக்கிற படிப்பு இல்லை, அவருக்கு இருக்கிற அழகு இல்லை. என்னென்னமோ நினைச்சு நினைச்சு இவர்களையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை நீங்க மன திருப்தியோடு அனுபவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறது அப்பதான் அது தருவா. அநேகருடைய வாழ்க்கையில 24 மணி நேரமும் அவருடைய மனதுதான் அவரை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேகருடைய வியாதிக்கு காரணம் யார்தான்? அவர்கள் தான் வியாதிக்கு காரணம். இருதயத்தை நீங்க கடனாக வைக்கப்படணும். வேதத்தில் தாவீது சொல்றார் அல்லவா, என் இருதயம் கர்த்தரை நம்பி. யார் நம்பி தரமா இருக்கிறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் வந்துடுவான், எனக்கு ஒரு பிரச்சனை தங்கச்சி வந்துடுவான், எனக்கு ஒரு பிரச்சனை அக்கா வந்துடுவான், எனக்கு ஒரு பிரச்சனை என் நண்பன் வந்துடுவான். ஒவ்வொருத்தரும் வராண்டாம். அவங்க வந்தா நமக்கு எதுதான் என்னிடத்துல சில பிரச்சனைகளுக்காக நான் சங்கடத்தில் இருக்கும்போது சில கேள்விப்படி என்னிடத்துல வந்து கேட்டது, நீங்க பிரச்சனை எடுங்க பாஸ்டர், நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம். மனிதன் நமக்கு சொல்லி ஒரு பிரச்சனையை தீர்வு கொள்வதற்கு வருவான் என்றால் ஒரு பிரச்சனை 10 பிரச்சனையை ஆக்கி விட்டு போயிடுவான். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பழகுங்க. அப்போதுதான் அந்த பிரச்சனை என்ன ஆகும்? சால்வ் ஆகும். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தான். இருதயத்துல மேற்கொண்டு நாம் இருதயத்துல கஷ்டத்தை அசை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். மனுஷனுடைய நிந்தனை அசை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். மனுஷனுடைய நமக்கு செய்த அநேக தீமையான காரியங்கள் அசை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு இந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி வர்றாரு? சொல்றோம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் மேல நடத்தி வர்றாரு. சொல்றோம். சமீபத்தில் ஒரு நபர் சொன்னாரு, பாஸ்டர் உங்களை யாரும் அசைக்க முடியாது, தம்பிங்க தான் இருக்காரு. உங்க பேர் அப்படி பாஸ்டர்? யார் நீங்க? என்ன பேர்? ஜாஸ்வா சொன்னாங்க. பாஸ்டர் உங்க பேர் அப்படி. ஆனால் பிரச்சனைகள்லாம் வார்த்தை செய்யும் பாஸ்டர். எப்போதாவது அத்தி கூட்டாரு கூட வருவாப்புல. ஆனால் வந்து நம்ம ஏறப்படுத்த மாட்டோம். வந்து ஒரு தரத்தை கொடுத்து ஒரு டானியை கொடுத்து தான் போவாப்புல. உங்களை யாரும் அசைக்க முடியாது பாஸ்டர். இந்த தாவீது உங்களுக்கு உங்க அப்பா தேவை அப்படின்னால தாவீதை போலதான் உங்களுக்கு நடக்கும். காலமெல்லாம் உங்களுக்கு சத்துரு தான். நீ எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் காலமெல்லாம் உங்களுக்கு சத்துருக்கள் தான். உங்களை அசைக்க ஒருவராலும் ஆவியில சொன்னானோ இல்லைன்னா மனசுல தோண்டி சொன்னாலும் தெரியல. சில தேவனுடைய பேரை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் அந்த யாரு சித்தாருடைய கணவன் அருள்ராஜ் அவர் சொல்றாரு, எனக்கு புரிதலிக்க சொல்றாரு, பாசம் நீங்க எப்பெல்லாம் யாருடைய தலையாவது நீங்க கை வைத்து ஜோன்றீங்களோ அப்பெல்லாம் உங்க வலது பக்கத்துல 2 வருஷத்துல ஒரு ஆள் இருக்கிறத நான் பார்க்கவேன்னு சொல்றேன். அந்த சாட்சியில் அவர் சொல்லணும்னு இருப்பாரு. அவருக்கு நான் தைரியம் வரல, சாட்சியில் ஒரு தைரியம் வரல. நீங்க எப்பெல்லாம் ஆளுநர் தலையில கை வைத்து நீங்க ஜோன்றீங்களோ அப்பெல்லாம் உங்க வலது பக்கத்துல 2 வருஷத்தோட ஒரு நபர் இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க காசு கொடுத்து சொல்லுவீங்களா? அப்படிவா நம்ம இது பண்றதே இல்லை. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது திருமண வாழ்க்கைக்கெல்லாம் முன்னாடியே வயதான பாண்டி சொன்னாங்க, எங்க போனாலும் ஒரு ஒளி உணர்த்த வந்துட்டே இருக்குது, ஒருவர் ஒன்று செய்ய முடியாது. அவங்க சொல்லி கொஞ்ச நாள்ல ஆண்டு ஒரு காரியத்தில் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. நான் சாமையில் தான் அந்த இடத்துல வந்து இருந்தோம் வேலூர். அதை நாங்கள் 2 பேர் ஜாமம் வாங்க போயிருந்த இடத்துல சைக்கிள் ஒருத்தர் தெரிஞ்சு போயிட்டான். இப்படி ஜாமம் வாங்கி திரும்பி பார்க்க நாடல. அப்ப நான் சொல்றேன், இப்பதான் சைக்கிள் வச்சோம், ஒன்று இங்கே போயிருக்கணும், இல்லைன்னா இங்கே போயிருக்கணும், நீ அந்த சைடு போ நான் சைடு போகணும். ஒரு 10 ஏக்கர் கண்ணோட சைக்கிள் பிடிச்சாச்சு. 10 ஏக்கர் கண்ணோட சைக்கிளை பிடிச்சாச்சு. சைக்கிளை பிடிச்சி வந்து கொண்டு வந்த உடனே அவன் கூலா சொல்றான், ஏன் சைக்கிள் நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க, அங்கே உங்க சைக்கிள் நான் தூக்கிட்டு ஏன் சைக்கிள் போடுங்க கூலா சொல்றான். ஆனா பின்னாடி கேள்வி கூட அவங்களுக்கு பழக்கமே, அது அவங்க ஒரு மாஃபியா கும்பல் பழக்கமே. இதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அடியாளுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி தகவல் தெரிவிச்சோம். எங்க நம்ம தஞ்சாவூர் சபையில இருந்து 4 ஏகப்படவே வந்தாங்க.
வந்த இவங்க வர்றதுக்குள்ள அடியாளர்கள் கம்பி அடியோட வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்ததுதான். வந்தவுடனே கடையில் வந்து சோழப்பட்ட போகலாம் அடிக்க அவங்களும் பெரிய பெரிய ரவுடி பசங்க வரலாம். சோழப்பட்டம் தெரிக்குது. இவங்க வந்ததை பார்க்குற கடை அண்டாண்டாண்டான எல்லா கடையும் அடைச்சிட்டு எல்லாரும் வந்து சேர்த்து இவங்க வந்தவங்க இவங்களை பார்த்த உடனே அவங்க பக்கத்தில் சாமியல் பாஸ்டர் மட்டும் வழியில் ஏற்றிதான் விடப்பட்டு போனது. நான் நினைச்சேன் இன்னைக்கு முடிஞ்சது. அவன் கோபத்துல காலை ஏற்றிட்டு போனதுக்கு பிறகு பெரிய காங்கிரீட் கம்பி வச்சு கார் அடிச்ச பின்னாடி கூட போறதுக்கு ஆழமாக கிடக்குது கோபத்துல. அந்த காரை போய் அடிச்சாங்கன்னா என்னை விட்டுருப்பாங்களாம். நான் அங்கதான் நிற்கிறேன், பதறி போய் நிற்கிறேன், நானே பதறி போய் நிற்கிறேன். அந்த இடத்துல பக்கத்து கடைக்கார கடையை அடைச்சவர் லேச திறந்துட்டு பார்த்துட்டு தம்பி நீங்க வந்து அவங்க தான் அப்படின்னாரு. எனக்கு என்ன பதில் சொல்றேன், தம்பி ஒன்றும் பயப்படாங்க, வாங்க இங்க வாங்க உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பக்கத்துல தான் அவங்க இருக்கிறேன். என்னை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாரு. அப்பதான் நினைச்சேன், தாதியின் பேரரசு நிறைய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை ஆண்டவன் என்ன செய்ய மாட்டேன். ஒரு சின்ன ஒரு நகைச்சல் கூட நம்ம மேல என்ன செய்யல விளையாட ஆண்டவர் தான் என்ன செய்ய பாதுகாத்தார். திருவாரூர் சைக்கிள் இருக்கிறவங்க அவங்களுக்கு ரவுடியாக இருக்கணும். அந்த காலத்தில் ரவுடியாக மறந்துருக்கணும். அநேக பேர் எங்கே இருக்காங்க, நம்ம ஆர்கனைசர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு அந்த காலத்தில் கூட்டாளியாக இருந்தவங்க. அவங்கள கொண்டு வர வச்சு சபையில் வந்து இங்கே மன்னிப்பு கேட்க கொண்டு வச்சாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. நீ ஏழை இருந்தால் ஆண்டு உங்களோட இருக்கான்னு நினைக்கிறேன். அம்மாவே இல்லையா? ஏழைகள் தான் ஆண்டு இருக்கிறத உணர முடியும், இல்லாதவர்கள் தான் ஆண்டவர் இருக்கிறத உணர முடியும், சங்கடப்படுகிறவங்க தான் ஆண்டு இருக்கிறத உணர முடியும், மற்றவங்க உணரவே முடியாது. எனவேதான் ஆண்டவர் நம்ம சில கஷ்டங்கள் வழியாக நடத்துகிறார். மனிதர்கள் யார், மனிதனுடைய அன்பு என்பது என்பதை காட்டுவதற்கு தான் சில வேலைகள் அவர்கள் வைத்து பிரச்சனை வருது. நாளை ஒரு காலத்தில் அவங்க சொன்னதை நம்பாதுங்க என்று சொல்வதற்கு தான் அவர்கள் வைத்தே உங்களுக்கு பிரச்சனை வருது. நீங்க திரும்பவும் இது அறியாதவாறு யார் உங்களை ஏமாற்றினார்களோ, யார் உங்களை நிந்தித்தார்களோ, யார் உங்களை அவமதித்தார்களோ, திரும்பவும் அவங்க தோல்ல வந்து கை போடுறீங்க. திரும்பவும் உங்களை ஏமாற்றதான் செய்வாங்க, திரும்பவும் உங்களை அவமதிக்கதான் செய்வாங்க, திரும்பவும் உங்களை நிந்திக்கதான் செய்வாங்க. ஆண்டவர் ஒருவரை நீங்கள் நம்பி உங்களுடைய இருதயத்தை எப்படி வைங்க, எப்படி வைங்க, சட்டமா வைங்க. ஏன்னா யார் கைவிட மாட்டான், கைவிட்டாரா 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 இவனே தான் கைவிடுறார். இணைப்போடு கைவிட்டேன், உருக்கமான இலக்கங்களால் உங்களை இதை கைவிடலன்னா நீங்க ஒரு நாள் அந்த காரியத்தை பழகி கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் சைக்கிள் பழக வேண்டுமானால் அந்த சைக்கிள் பழக வைக்கிறவங்க உங்களுக்கே தெரியாம அவங்க கையை விடணும். பின்னாடி அவங்க கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் நீங்க வந்து ஓட்டுறீங்க. அப்படி இருந்தால் சில வேலையில கீழே விடுறீங்க. ஒரு நேரம் கீழே விழுந்துட்டோம், இன்னும் நமக்கு இது ஒத்து வராதுன்னா காலமெல்லாம் இந்த சைக்கிள் ஓட்டி கொள்ளவே வாகன ஓட்டப்படுறவங்க சில நேரங்களில் கீழே விழுந்தவர்கள் தான். ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க சில இடத்துல லேசா கட்டுப்படுத்தலாம் வாங்கினவங்க. ஆனா எல்லாம் வந்து இவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தபடினால அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கப்படலாம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனங்களுக்கு நாம கீழ்ப்படியணும். அடுத்தபடியாக வாசிங்க ரோமர் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2-14 வாசிங்க. ரோமர் 13:1 1-2-14. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். நீங்க நிறைய பேர் வேலை பார்க்கிறோம். டீச்சர்ஸ் வந்து ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்தாகணும். ஸ்கூல் யாராவது வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அங்க அதிகாரத்துல இருக்கிறது யார் இருப்பா? ஹெட்மாஸ்டர் அதிகாரத்துல இருப்பாங்க. இந்த அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு டீச்சர் கட்டாயம் கீழ்ப்படியதான் செய்யணும். சில வேலைகளில் அவர்கள் நியாயம் இல்லாம நம்ம கீழ்ப்படிய சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்யறது? அவர்கள் ஏற்று இருப்பதற்கு வேதம் ஒருபோது சொல்லவே இல்லை. நீங்க யார் கையின் கீழே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். யார் நிமித்தம்
கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு வேத பகுதி வாசிங்க, 2:14 2:14 வாசிங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். தீத்து 3:1 வாசிங்க. தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். நீங்க மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க வேத பிரமாணத்திற்கு என்ன செய்றீங்க? எதிர்த்து நிற்கிறீர்கள். சம்பளம் கொடுக்கிறவங்க சில வேலைகளை பேசதான் செய்வாங்க, சில வேலைகள் அவங்களுக்கு மூட விட்டு இருக்கதான் செய்யும். அந்த மூட விட்டு உங்கள்கிட்ட காமிக்கதான் செய்வாங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வேலையை சென்று நீங்க போயிட்டீங்கன்னா கஷ்டம் யாருக்கு தான்? யார் டிசைன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது சொல்லுவாங்க. ஏன்னா ஓட்டுக்கு மேல அப்படி கொஞ்சம் சோத்தப்பட்டா 1000 காக்கா எஜமான நினைச்சுடுவான். எஜமானவன் வேலை கொடுக்குற எஜமானவன் மேலான அதிகாரத்தில் இருக்க நினைச்சுடுவான்னா, நீ போனா நான் மேல கொஞ்சம் சோத்திராடி ஓட்டல போன 1000 காக்கா வரும்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனா நமக்கு அந்த நினைப்பு ஆகவே கூடாது. நம்மை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல இவர்கள் கையில ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். யோசேப்பை போத்திபாருடைய வீட்டுல ஆண்டவர் கொண்டு ஒப்பு கொடுத்திருந்தார். இவன் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது, அவனுடைய மனைவி நிர்வாகம் பண்றான். அவன் தவறாக குற்றம் சாட்டினான், தவறாக குற்றம் சாட்டினான். நாளடைவுல இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் முழுமையும் அதிகாரம். சின்ன கஷ்டம் உங்களை பெரிய உயர்வுக்கு கொண்டு போயிடும். இந்த சின்ன கஷ்டத்தை கூட தாங்காம இதை விட்டு ஓடுவதற்கு அனைவரும் விரும்புகிறோம். குடும்பத்தை விட்டு, வேலை செய்கிற இடத்தை விட்டு, ஊரை விட்டு, இதெல்லாம் நம்ம ஓடுவதற்கு விரும்புகிறோம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. இன்னொரு வசனம் வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 3:14 வாசிங்க. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட வசனத்திற்கு நாங்கள் சொல்லுகிற இந்த வசனத்திற்கு ஊழியக்காரர் சொல்றாங்க, நாங்கள் சொல்லுகிற வசனத்திற்கு ஒருவர் கீழ்ப்படியாமல் போனால் அவனோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலக்க கூடாது. அன்பு பாராட்டலாம், அவன் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வரலாம், அவனுடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயம் கலந்து விடக்கூடாது. கலந்தா கர்த்தர் உங்களை விரும்ப மாட்டான். சபையில எல்லா தரப்பட்ட ஜனங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. அந்த சிலருக்கு வேலையே என்னன்னா, ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் அதற்கு எதிராக எங்க சிந்திப்பாங்க, எதிராக பேசுவாங்க, எதிராக செயல்படுவாங்க, எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. நேர்த்தியாய் நடத்தி சென்ற மோசேக்கு விரோதமாகவே ஒரு கூட்டம் இருந்தது. என்ன கூட்டம்? பார்த்தா அபிராம் என்பவருடைய கூட்டம் கோராவுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வித்தியாசமான வேற எந்த காரியத்தை சொல்லல. ஆண்டவர் உங்க மூலமா மட்டும் பேசுறாரோ, எங்க மூலமா பேச மாட்டாரோ அப்படி என்று சொல்லி இவர்கள் தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக தங்களை என்ன செய்தாங்க? உயர்த்தினார்கள். அப்போ மோசே ஆண்டவரே தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு வைத்திருந்தார். ஆனா மோசே முதல்ல சொன்னான், நாங்களாம் இப்போவும் நான் சொல்லியிருந்தாங்க ஆண்டவர்கிட்ட, முடியல ஆண்டவரே, என்ன செய்யல முடியல ஆண்டவர், என்ன பண்ண முடியல இன்னும் வரை முடியல. ஏன்? ஒண்ணு கரைக்கிறது ஒண்ணு தனிக்கிறது.
ஒண்ணு மாம்சத்தின்படி செயல்படுது, ஒண்ணு ஆவியின்படி செயல்படுது. ஆவியின்படி செயல்படுறவங்க ஈஸியா நடத்திடலாம். ஆனா மாம்சத்தின்படி செயல்படுறவங்க அவ்வளவு வெகுவா நடத்தவே முடியாது. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க இந்த மாம்சத்தின்படியான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. சபையில மாம்சத்தின்படியான காரியம் நடக்கும், சபையில ஆவிக்குரிய காரியம் நடக்கும். மாம்சத்தின்படியான காரியம் என்ன? மனுஷனுக்கு காபி கொடுக்கும், டீ கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும், ஸ்நாக்ஸ் கொடுக்கும். அது இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மாம்சீகத்தின்படியான காரியம். ஆவிக்குரிய காரியம் என்ன? ஆராதனைப்படுத்துறோம், ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், வசனத்தை கேட்கிறோம். இந்த ஆவிக்குரிய காரியம். இந்த ஆவிக்குரியதான் மனிதன் அவனுக்கு எண்ணோட்டம் கண்ணோட்டம் உள்ள ஆவிக்குரிய காரியத்தை தான் இருக்கும். சபையில எப்படி ஆராதனை இருக்கிறது, சபையில எப்படி நம்ம ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். இப்ப நல்லா இருக்கா, முன்னாடி இருந்தோட இப்ப நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, பிரசங்கம் எப்படி இருக்கு, பிரசங்கம் ஆவிக்குரிய பிரசங்கமா இருக்கா, இதே கண்ணோட்டத்துல இவங்க இருப்பாங்க. அந்த மாம்சத்துக்கான ஜனங்கள் இதெல்லாம் கண்ணோட்டம் கிடையவே கிடையாது. மாம்சத்துக்கான ஜனங்களுக்கு வேற விதமான கண்ணோட்டம், மற்ற விதமான கண்ணோட்டங்கள்ல நிறைய குறைவு இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணதான் செய்யணும். குடும்பத்துல சில வேலைகள்ல எதை தள்ளி போட்டுருவாங்க, உப்பட்டி போட்டுருவாங்க. என்ன செய்யலாம்? வீட்டுக்கு எடுத்துக்கலாமா, வீட்டுக்கு எடுத்துக்கலாமா, உப்பட்டி போட்டு சொல்ல பண்ணிட்டாங்க, எடுத்துக்கலாமா, உப்போட சாப்பிடலாம் செய்யணும். வேண்டாம் தண்ணியை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. மனைவி உப்பட்டி போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவரே அவர் உப்பட்டி போட சொல்லியிருக்கிறாரு. இதயத்தில் ஏற்றுக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய இதை கொஞ்ச நாள் சாதம் சோதித்தான். பழைய சில வேலையில சோதித்தான். நான் நினைப்பேன் சோத்துக்குள்ள முடி வருமா, காப்பி கூட எப்படி முடி வரும்? காப்பி அரிசி தான் வருது, காப்பி கூட எப்படி முடி வருது? சோத்துக்குள்ள முடி வருமா, காப்பி கூட எப்படி முடி வரும்? ஏன்னா காப்பியை ஆத்தி அரிசி தானே வருது, எப்படி வருது? நான் சிந்திப்பேன், காப்பிக்குள்ள முடி வராது, ஆனா வருது. இது என்ன காரணம்? இது யார் செய்யறா? சத்து அரிசி கடையில யார் வைக்கிறா? உடனே நீங்க வேண்டாம், உன் காப்பி வேண்டாம் அப்படின்னு சொன்னா பரீட்சையில என்ன ஆயிட்டோம்? பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம். அடுத்த ஆசிரியர் கிடைக்காது, அது மறுபடியும் சொல்லணும். இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து முடியாம தொடர்ந்து எடுத்து சோத்திராண்டரை எடுத்துட்டு குடிச்சோம்னா இதற்கான பிரதிபல் நிச்சயம் என்ன? மாஸ்டர் இதோட சும்மாவே இதெல்லாம் இருக்கு, நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்க. நிறைய காரணம் இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதுவுமே நடக்காது. இதை முதல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏதோ ஒரு காரியத்துக்கு அனுமதிக்கிறார். பொறுமை இன்னும் வேணும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பரிசுத்தமாகவன் இன்னும் பரிசுத்தமாக பொறுமை இருக்கா, இன்னும் பொறுமை காணாது. ஆண்டவர் சொல்றாரு இன்னும் பொறுமை காணாது. இதற்குதான் சோதனை. தாழ்மை இருக்கா, இன்னும் தாழ்மை காணாது, இன்னும் தாழ்மையில உயர்வடையும். எனவே சிலர் உங்களை தாழ்த்துக்கிறாங்க. அவங்க தாழ்த்துகிறதுனால நீங்க ஒன்றும் தாழ்த்தப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவரே இது எதற்கு அனுமதிச்சிருக்கிறீரோ எனக்கு தெரியல, ஏதென்று கேட்க உரிமை இல்லை. எதையும் தாங்கி கடந்து போகத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு. நல்லா அதான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். நான் அதிகமாக கேட்கறதான், எதா இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போவதற்கு எனக்கு என்ன தருங்க ஆண்டவரே, எனக்கு என்ன தருங்க. அந்த ஜபம்லாம் பண்றதுனால தான் இந்த சபையை நான் நடத்த முடியுது, சபையை உங்களை வச்சிருக்க முடியுது. சிலரெல்லாம் சில விசுவாசிகள்லாம் அது உங்களுக்கு தான் கஷ்டம். சில விசுவாசிகளெல்லாம் நான் கயிறு நடந்துட்டு கண்ணாடி பாத்திரத்தை கையில் வச்சு நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டேன். இவங்க உடஞ்சிருக்கீங்க, நிறைய உடஞ்சி சிதைஞ்சு போயிருக்கீங்க. ஏன் அப்படி நடக்கணும்? காடிக்கு நிறைய தகவல் சொல்லியா இல்லை, பைபிள் சொல்லப்படுகிறது. அப்போ நான் பவுல் சொல்றாரு,
என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கு. ஆண்டவருக்கு பதில் சொல்லணும் எதனால? ஒரே காரணத்திற்கு தான். நீ எப்படி இருந்தாலும் நீ இடைவிடக் கூடாது என்பதற்காக சில இடத்துல நாங்களே என்ன செய்யறோம்? போய் வெளியே போய் பேசுறோம். நீங்க ஒதுங்கி போனா நாங்க வந்து வெளியே பேசுறோம். எதுக்கு? நீங்க தான் சாப்பிடுறதா நாங்க சாப்பிடுறோம் இல்ல. ஆண்டவர் உங்களை எங்க கையில தந்திருக்கிறாரு. நாங்க உங்களை எப்படி நினைக்கணும்? அவலட்சணமான ஆலயத்திற்கு அல்ல, ஆண்டவருக்கு பதில் சொல்லணும் நாங்க நினைக்கிறபடினால்தான். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மாஸ்டர் எப்படி எல்லாரும் எப்படி நடத்துறாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாது ஏதோ வந்துட்டு போயிட்டு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படிங்க தெரிஞ்சா இன்னும் எங்களுக்காக அதிகமாக என்ன செய்ய ஜோபனை ஒத்துழைப்பாக நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரம் தான் எனக்கு வந்து இடம் கொடுக்கவில்லை. நான் இதோட முடிக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய வசனத்தை சொன்னா அதை கேட்கிற ஜனங்களோடு நீங்க என்ன ஆகுங்க? ஐக்கியமான நல்ல காரியத்திற்கு சேருங்க, கெட்ட காரியத்திற்கு என்ன செய்யாதாங்க? கெட்ட காரியத்திற்கு துணை போகாதீங்க. சபையுடைய பிரிவினைக்கு துணை போகாதீங்க. சபையுடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்புங்க. ஒரு நபர் கொஞ்சம் கஷ்டப்பட அவங்களை சேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சபனை எப்படின்னு ஒரு அன்பு ஐக்கியத்துல சபையை வந்து கட்டி எழுப்புங்க. சின்ன சின்ன காரியத்தையும் நீங்கள் பெரிதாக நினைத்தா கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படவே மாட்டார். நாங்கள் ஏதாவது இருந்தாலும் நேரம் யாருக்கு ஒப்பு கொடுத்து போயிருவோம்? ஆண்டவருக்கு கொண்டு ஒப்பு கொடுத்து போயிருவோம். மோசே நேர தேவனுடைய சன்னிதானத்துல போய் விழுந்தான். அதுவே நாங்க ஆண்டுடைய சன்னிதானத்துல போய் விழுந்தோம். நீங்க நியாயமாக இருந்தால் நாங்க ஆண்டு சன்னிதானத்துல விழுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? நீங்க யாருக்கு பதில் சொல்லணும்? யாருக்கு பதில் சொல்லணும்? ஆனா ஆண்டு பதில் சொல்லி என்னாலும் முடியாது, உங்களாலே முடியாது. கேட்டாருன்னா என்னாலும் முடியாது. அந்த பயம் இருக்கிறபடி நம்ம பயந்து அநேகமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நீங்க ஆண்டவருக்காக வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தராமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவதாக ஜெபம் செய்ய எல்லாம் உலகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்க எனக்கு இருப்பதாக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படி இருதயத்தை தாருங்கள். உடைய வார்த்தையை கீழ்ப்படி இருதயத்தை தாருங்கள். உடைய வசனங்களை சொல்லும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஏக திருச்சபையாய் கட்டி எழுப்புங்க. எங்களை ஒரே பட்டணத்தால் மாற்றுங்க. இந்த திருச்சபை கர்த்தருக்குள் ஆமை இசைவனைப்பான நகரமாக கட்டி எழுப்பப்படும்படியாக தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் திருச்சபையில் இருக்கிறீங்க. திருச்சபை உலகத்தினமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவரை காலாக இருக்கலாம், ஒருவரை கையாக இருக்கலாம், ஒருவரை கண்ணாக இருக்கலாம். இந்த திருச்சபை நீங்கள் எல்லாம் அவயவங்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து இசைவனைப்பான ஒரு சங்கமாக நீங்கள் இருக்கும்படியாக பரிசுத்தாய் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். திருச்சபை என்பது அது ஒரு பட்டணத்தை போல, அது ஒரு மாளிகையை போல இசைவனைப்பாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் திருச்சபையில் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைப்படி உங்களை கட்டி எழுப்ப ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை குறைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், வைராக்கியங்கள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம். இவை எல்லாவற்றை விட்டு தேவனுடைய வார்த்தை உங்களை இருதயத்தில் பத்திரப்படுத்தப்படி ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்திலோ உங்களுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உங்க நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தபடினால் உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் பெரிய தேவன், எங்களுக்கு மகத்தான சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தருகிறீ. இந்த சத்திய வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உங்களுக்கு கீழ்ப்படிய உங்களுடைய வார்த்தையின் கீழ்ப்படிய தேவனுடைய ஊழியர்கள் சொல்லும் வார்த்தை கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம். இதற்கான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துடைய வல்லமையினால் ஒவ்வொரு ஆத்மாவையோ கர்த்தர் பலமுள்ளதாக மாற்றினார். அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்க அழைத்து வாருங்கள். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வந்த கிரிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம். வல்லாத மனுஷனுடைய தீமையான செயல்கள், தீமையான ஆலோசனைகள் எல்லாவற்றிற்கும் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால்
மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்கிறவர்களாக வருகை இருக்குமாறு எதிர்கொள்ளத்தக்கமான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பரமநலம் சொல்வோம். பரமநலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநலங்களை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும்.